நம்ம வந்து அடை தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 100 கிராம், அதாவது அரை கப் அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கரிசி. இப்போ எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு எல்லாம் எடுத்தால் போதும். அரை கப்பு உளுந்து, அதே அளவில் பச்சரிசி, அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு. இதை பூரா நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். நான் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு, 2 மடங்கு ஊறிருக்கு. இப்போ இதில் ஒரு 12 வத்தல் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, சின்ன சீரகம். இதை போட்டு கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, நான் 2 தடவையாக மிக்சியில் அரைச்சிட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதோட அந்த மிக்சி கழுவின தண்ணியும் ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் கட்டியாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம். இந்த அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவேன். கொஞ்சம் தேங்காய் சீல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னு தான் இதோட சேர்க்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்கிறதோட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு கலக்கியாச்சு. இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இனிமேல் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் லேசாக ஓரத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அடை தோசை ரெடி.